அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா புனிதமிக்க ரமலானுடைய கடைசி தினங்களில் நம்மை அமர வைத்திருக்கின்றான். கிட்டத்தட்ட இன்றைய இரவு நமக்கு ரமலானுடைய கடைசி இரவாக இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் வேற தென்பட்டா வெள்ளிக்கிழமை வேணும். நாளைய தினம் இறை தென்பட்டா வெள்ளிக்கிழமை வேணும். இன்றைய தினம் நம்முடைய கடைசி இரவு, ரமலானுடைய கடைசி இரவு. ஒரு மாதம் முழுவதும் ரமலான் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஒரு ட்ரைனிங்காக எல்லாம் ரமலான் வச்சேன். மற்ற மாதத்தை மாதிரி ரமலான் கிடையாது. மாசம் ஃபுல்லா நம்ம மற்ற மாசத்துல கொடுக்காத அளவுக்கு சதகா கொடுத்துருக்கோம். நமக்கே தெரியாம பாக்கெட் எடுத்து கொடுத்துருக்கோம். யாராவது வந்து கேட்டா இல்லைன்ற வாக்கு வாங்கிட்டு வராது. நம்மளை அறியாம நம்ம பள்ளிவாசலுக்கு தானாக ஓடி வந்துருக்கோம். முழுக்க முழுக்க வாக்கு போதணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் மற்ற மாசத்துல இருந்து ரமலானோட மாசத்துல நம்ம ரொம்ப ஒரு ஆரோக்கியத்துடனே ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு ரமலானுடைய கடைசி தினம், அப்பேற்பட்ட ஒரு ரமலானுடைய கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்கள்ல நம்மை நெருங்கி வரக்கூடிய ஒரு பக்கம் சந்தோஷம் கண்ணா நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சந்தோஷம் இல்லாத அடையலாம், புது புது உணவுகள் சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா கண்ணா வருது, கண்ணான கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் ரமலான் நம்மளை விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கவலை. இதுக்கப்புறம் அடுத்த ரமலான் நம்ம இருப்போமா மாட்டோமா, அடுத்த ரமலான் நம்மை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? போன வருஷம் நம்ம கூட எத்தனையோ மக்கள் நம்ம கூட இந்த வருஷம் இல்லையே. நம்மளோட சகோதர சகோதரர்கள் போன வருஷம் நம்ம கூட தான் இருந்தாங்க, இந்த வருஷம் இல்லையே. இதே நம்மளோட நிலைமை அடுத்த வருஷம் இருந்துச்சுன்னா இந்த ரமலானை நம்ம எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம்? அப்ப இந்த ரமலான் நம்ம விட்டு பிரிய போகிறது. சரி, ரமலான் பிரிந்து விட்டால் ஈத் வருகிறது அல்லவா? ஈதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ரமலானுடைய கடைசி நாம் என்ன செய்ய வேண்டும்? ரமலானுக்கு பிறகும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு எல்லா படைப்புகளை விட சிறந்த படைச்சிருக்காங்க. எல்லா படைப்புகளை விட சிறந்த படைப்பா அல்லாஹ் யார் படைச்சிருக்காங்க? நம்மளதான் மனிதர்கள் தானே. 1,24,000 மேல படைப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பல கோடி படைப்புகள் படைத்திருக்கிறார். அதுல ஒரு சிறந்த படைப்பாக மனித சமூகத்தை எல்லாம் படைத்திருக்கிறார். ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் யாரை படைச்சிருக்காங்க? மனிதர்களை படைச்சிருக்காங்க. அப்ப அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான். அவன் படைத்து இந்த மனிதர்களை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? இந்த மனிதர்களை பார்த்து என்ன சொல்லணும்? எல்லா நேரத்திலுமே எனக்கு கொடுங்க, எல்லா நேரத்திலுமே எனக்கு ஜகாத் கொடுங்க, எல்லா டைம்லயுமே சதகா கொடுங்க, என்ன மறந்துடாதீங்க, என்ன வழிபடுங்க அப்படின்னு சொல்லணும்ல. அல்லாஹ் தஆலா அதே சொல்லிருக்கான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. வகலா ரப்புக, உங்களோட ரப் என்ன பண்ணிட்டான்? உங்களுக்கு தீர்ப்பளித்து விட்டான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை வணங்குவதை தவிர வேற யாரையுமே வணங்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அவனை வணங்குவதை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் என்ன பண்ணணும்? வழிபடணும். எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அவனை வணங்க வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்று சேர்த்து சேர்த்து சொல்கிறானோ அதுக்கு அடுத்த வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா. அடுத்த வார்த்தை எல்லா இடத்திலுமே அல்லாஹ் தஆலா என்னை வணங்க வேண்டும், என்னை தவிர வேறு இறைவன் இல்லை இல்லை என்று சொல்லி அடுத்த வார்த்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கண்காணித்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன பண்ணணும்? நம் பெற்றோர்கள் மீது நாம் பேரன்பு கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் மாத்திரம் அல்ல, அல்லாஹ் தஆலா அவருடைய உறவுகளை பற்றி குர்ஆன்ல பேசும் பொழுது ஒரு சில இடங்கள்ல, ஏராளமான இடங்கள்ல ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை பற்றி பேசும்.
ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். ரத்த பந்தனா யாரு? நம்ம கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி சகோதர சகோதரி, நம்முடைய தாயோட சொந்தம் தகப்பனுடைய சொந்தம், இவர்கள் தான் நமக்கு ரத்த சம்பந்தம். அதற்கு பிறகு ஒரு உறவுகளை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, திருமணம் மூலமாக கிடைக்கக்கூடிய உறவுகள். நமக்கு கிடைக்கின்ற மனைவி மூலமாக கிடைக்கின்ற மாமியார் மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் சொல்றாங்க. மனைவி மட்டும்தான் அவங்களோட குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய உறவுகள், இவர்களும் நம்மளுடைய உறவுகள். அதே மாதிரி கணவன் வந்து விட்டால் கணவன் மூலமாக கிடைக்கின்ற உறவுகள், கணவனுடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மாமியார் மாமனார், இப்படி கணவன் மூலமாக கிடைக்கின்ற உறவுகள், இவர்களும் நம்முடைய உறவுகள். ஒன்று ரத்த சம்பந்தமான உறவுகளை சொல்லி காட்டினோம். இரண்டாவது திருமண பந்தத்தின் மூலமாக கிடைக்கின்ற உறவுகளை சொல்லி காட்டினோம். மூன்றாவது முஃமின்கள், ஈமான் கொண்ட எல்லாருமே உறவுகள். இன்னைக்கு நம்ம இருக்கோம், ஏதோ ஒரு நாம ஒரு முஸ்லீம் இருக்கான்னு சொன்னா அவ்வளவு நம்மளோட சகோதர சகோதரி. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லா உறவுகளும் யாரு? முஃமின்கள். எல்லா உறவுகளும் முஃமின்கள். அப்படிதானே? நான்காவது உறவை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது ஆதமுடைய பிள்ளை, அதாவது உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே அவர்கள் ஒரு பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள். மனிதாபிமானம் சொல்கிறார்கள். ஹியூமானிட்டி சொல்ற மனிதாபிமானம், அது ஒரு பந்தம். அந்த பந்தத்தின் அடிப்படையில் நாம் இருக்கிறோம். அப்ப திருக்குர்ஆன் சொல்கின்ற உறவை பற்றிய வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நான்கை சுற்றிதான் இருக்கிறது. இந்த நான்கையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நான்கை நாம் பேணி நடக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் உறவுகளை நாம் எந்த அளவுக்கு பேண முடியுமோ அந்த அளவுக்கு பேணி நடக்க வேண்டும். ஆரம்பமாக பெற்றோர்களை பற்றி சொல்கிறது. பெற்றோர்கள், தாய் தந்தை. இன்னைக்கு ஒரு பிள்ளை இருக்கின்ற வீட்டுல அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்கிறான்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதானே? ஒரு பிள்ளைய அந்த பெற்றோர்கள் எப்படியெல்லாம் பார்க்கிறார்கள். அதே பிள்ளை ஒரு நிலையை அடைந்து விட்டால், தன் கையில் பணத்தை பார்த்து விட்டால், காசு பணங்களை பார்த்து விட்டால், தன் பெற்றோர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சின்ன வயசுல பிள்ளைகளை பெற்றவங்க எப்படி பார்க்கிறாங்க நமக்கு தெரியுது. அவன் ஆரோக்கியத்துடன் இருக்க மாட்டான், வயது குழந்தையா இருப்பான், நடக்க தெரியாது. அவனை பார்த்து 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 வளர்ந்த பெற்றோர்கள் ஒரு நிலையில அவன் அந்த பையன் வளர்ந்து, அந்த மகளோ மயனோ வளர்ந்து கையில காசு பணங்களை பார்த்துட்டான்னு சொன்னா அந்த பெற்றோர்களை அனாதையாக விட்டு விடுகிறார். அந்த பெற்றோர்களை கைவிட்டு விடுகிறார்கள். நாம் பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு பணிகளை செய்ய வேண்டும், நம் உறவுகளை நாம் எப்படியெல்லாம் பேணிக் கொள்ள வேண்டும், நாம் உறவுகளை எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் வாழ வைத்தும் காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில அல்லாஹ் ஆரம்பமாக உறவை படைப்பான். உறவு அல்லாஹ் ஆரம்பமாக படைத்து சொல்லுவான். அந்த உறவு படைச்சிட்டு அல்லாஹ் சொல்லுவான், உறவு நீ என்ன பண்ணணும், எல்லாரோடையும் சேர்த்தே இருக்கணும். அதுக்கு உறவு ஒரே ஒரு வார்த்தை காட்டி கேட்டுச்சு. உறவு இந்த சம்பந்தப்பட்டவங்க உறவுகள் என்று சொல்கிறவங்க அந்த உறவு அல்லாஹ்வுக்கு ஒரு நிபந்தனை வச்சுச்சான். யாருல்லா, நீ என்ன படைக்கிறேன், என்னை சேர்ந்து வாழ்கிறான் அல்லவா, என்னை சேர்ந்து வாழ்கிறான். உறவுகளை இணைத்து வாழ்கிறான். சிறந்தொரு யார் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறான், உறவுடன் இணைந்து வாழ்கிறான், அவனை நீ சேர்ந்து வாழணும். அவன் என்ன பண்ணணும், நீ சேர்ந்து வாழணும். யார் என்னை துண்டித்து வாழ்கிறான், யார் என்னை துண்டித்து வாழ்கிறானோ அவனை நீ துண்டித்து வாழ்கிறான். அவன் தொழுகிறான், சக்காத் கொடுக்கிறான், அச்சு கொடுக்கிறான், அவன் ஏது அமல்கள் செய்தாலும் சரி, உறவை துண்டித்து வாழ்ந்தால் இறைவன் அவனை துண்டித்து வாழ்கிறான். இந்த உறவு எல்லாம் படைச்ச உடனே வரும் போதே என்ன நினைச்சான், அல்லாஹ் வாக்குறுதி வாங்கிட்டு தான் வந்துச்சான்.
உறவு என்பது நம் வாழ்க்கையை மேம்பட செய்யக்கூடியது. நாம் எப்படி தொழுகிறோமோ அல்லாஹ் தஆலாவுக்கு நமக்கும் மத்தியில ஒரு தொழுகை என்ற பந்தத்தின் மூலமாக, ஒரு பாதையின் மூலமாக அல்லாஹ்வை அடைய முடியும். ஜகாத் கொடுக்கிறோம், சதகா செய்கிறோம், ஏழைகளுக்கு உதவுகிறோம். இது எல்லாமே நம்மளும் அல்லாஹ்வை அடைவதற்கு ஒரு பாதை மாதிரி, ஒரு பாதை. அந்த பாதையை இணைத்து வைக்கின்றது அல்லவா, அந்த பாதையை சேர்த்து வைக்கிறது, அதுதான் உறவு. அந்த உறவுகளை நாம் அதிகமாக பேணிக் கொள்ள வேண்டும். அந்த உறவுகளை நாம் எப்படியெல்லாம் பேண வேண்டும்? ஆரம்பமாக பெற்றோர்களை பற்றி சொல்லும் பொழுது ஆயத்திலிருந்து ஒரு சஹாபி ஒருவர் ஒரு சஹாபி ஒருவர் ரசூலுல்லாஹி சஹாபி அவர்கள் கேட்பார்கள், நாயகமே, இந்த உலகத்துல நான் யாருக்கு அதிக உபகாரம் செய்ய வேண்டும்? நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான், நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான். இந்த உலகத்துல நாம் யாருக்கு அதிக உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னா உம்முக்க. முதலாவது கேட்பாங்க உம்முக்கன்னு சொல்லி, அதாவது உங்களுடைய தாய்க்கு என்ன பண்ணணும்? பணிவிடை செய்யணும், உபகாரம் செய்ய வேண்டும். இரண்டாவது தடவை நாயகம் கேட்பேன், இரண்டாவது சஹாபி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இரண்டாவது மீண்டும் நான் யாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நாயகமே? யாரை நான் ரொம்ப பேய் நடக்க வேண்டும்? இரண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், உம்முக்க, உன்னுடைய தாயை நீ பேய் நடக்க வேண்டும். மூன்றாவது தடவை அந்த சஹாபி கேட்கும் பொழுது மூன்றாவது தடவையும் நாயகம் சொல்வார்கள் உம்முக்க. நான்காவது தடவை கேட்கும் பொழுது அபூக்க. நான்காவது தடவை கேட்கும் பொழுது அபூக்க. 3 முறை தாயை முன்படுத்துவார்கள், 4வது முறை தந்தையை முன்படுத்துவார்கள் பெருமானார். இதுல என்ன தெரியுது? நம் பெற்றோர்களுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஹயாத்தா இருக்கின்ற பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு 10 உபகாரத்தை கிதாப்ல எழுதுவோம். ஹயாத்தா இருக்கும் பொழுது, ஹயாத்தா உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற பணிவிடைகள் நாம் அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆரம்பமாக இஹ்சான் செய்ய வேண்டும். இஹ்சான், அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும். முதலாவது விஷயம் இஹ்சான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் மூஸா நபி அவர்கள் ஒரு நாட்டிற்கு செல்கிறார்கள். கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் போகணும். எத்தனை கிலோமீட்டர் போகணுமா? 800 மைல் போகணும். குதிரையில தான் போறாங்க. போற வழியில குதிரை வஃபாத்தாயிருச்சு, போக முடியல. வெப்பத்தின் காரணமாக குதிரை மௌத்தாயிருச்சு. அல்லாஹ் மூஸா நபி கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் ரொம்ப தூரம் போகணும், 800 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி போகணும், பயணிக்கணும், நான் என்ன செய்யணும்? நான் என்ன பண்றது? வாகனம் குதிரை இருந்துச்சு, ஒரே குதிரை இருந்துச்சு, அது மௌத்தா போயிருச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, இந்த மாதிரி ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு போங்க, அங்க ஒரு மனிதர் இருப்பார், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மலைக்கு போவார்களாம். மலைக்கு போனா ஒரு மனிதர் இருப்பார். அந்த மனிதர்கள் பார்த்த மூசாவை பார்த்து கேட்பாரு, வாங்க மூசா. இந்த மனிதர்களுக்கும் அந்த மனிதருக்கும் மூசா நபிக்கு சம்பந்தமே இல்லை. வாழ்க்கையில ஒரு மனிதர் பார்த்ததே. அந்த மனிதர் என்ன பண்ணாரு? மூசா நபியை பார்த்தோன்னே கேட்பாரா, வாங்க மூசா. மூசா நபி வந்தோன்னு சொல்லுவார்கள், இந்த மாதிரி நிச்சயம் வாங்கணும், இதான் நிச்சயம். அவர் வேகத்தை கூப்பிட்டு மூசா நபியை பயணிக்க வைப்பார். மூசா நபிக்கு ஒரு ஆச்சரியம். மூசா நபி ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள், யாருடா, நான் ஒன்றதானே கேட்டேன், நான் ஒன்றதானே கேட்டேன், உனக்கு அந்த மேகத்தை வர வச்சு என் கூட்டிட்டு போகிறதுக்கு சக்தி இருக்கிற, நீ எதுக்கு அந்த நபரை காட்ட சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னான்னா, உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட வேண்டும், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு ஆச்சரியத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவாராம், அந்த மனிதர் தன் வாழ்நாள் முழுவதும் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்து கொண்டே இருந்தார். அவர்கள் ஆயுள் முழுவதும் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்து கொண்டே இருந்தார். அந்த தாய் தந்தை மரணத்துடைய நிலையிலே அந்த மனிதனுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி ஹாஜத்து வமா இன்னி ஹாஜா, யா அல்லாஹ், என் பிள்ளை கேட்கின்ற அத்துணை தேவைகளை நிறைவேற்றி கொடு. இந்த நிலை கேட்டானா அவர்கள் மௌத்தா போன நிலையில வாழ்க்கை முழுவதும் தன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு மகன், அவர்கள் பெற்றோர்கள் கேட்கின்ற துஆ, அல்லாஹும்ம இன்னி ஹாஜத்து வமா இன்னி ஹாஜா, யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு எப்பொழுதெல்லாம் எந்தெந்த தேவைகள் ஏற்படுகிறதோ அத்தனையும் நிறைவேற்றி கொடு என்று மரண தருவாயில் அந்த மனிதனுடைய பெற்றோர்கள் கேட்டார்கள். அந்த மனிதன் பெற்றோர்களுக்கு செய்த உபகாரத்தின் மூலமாக இந்த அளவுக்கு அந்தஸ்தை கொடுத்து விட்டேன்.
நம்ம தாய் தந்தைக்கு நம்ம உபகாரம் செஞ்சா என்ன நடக்கும்? அந்த சராசரமும் நமக்கு அடிப்படும், ஐம்புலன்களும் நமக்கு அடிப்படும். நாம் அதிகமாக தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யணும். இன்னைக்கு பெற்றோர்களை பார்ப்பது ஒரு புறம், பெற்றோர்களாக பார்க்க வேண்டிய மாமனார் மாமனியார் ஒரு புறம். நம்ம வீட்டுக்கு வருகிற மருமகளா இருந்தாலும் சரி, நம்ம வேற வீட்டுக்கு போகிற மருமகனா இருந்தாலும் சரி, நம்ம தாய் தந்தையை நம்ம எப்படி பார்ப்போமோ, நம்மளுடைய தாய் தந்தைய நாம் எப்படி பார்ப்போமோ அதே போன்றுதான் நம் வீட்டில் இருக்கின்ற மாமனார் மாமியாரை பார்க்கிறோம். கணவன் கொடுத்த பிள்ளை வேண்டும், கணவனை கொடுத்த தாய் வேண்டாம் என்று சொன்னான். கணவன் கொடுத்த பிள்ளை வேண்டும், கணவனை கொடுத்த தாய் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட கூட்டத்தை நாம் அனைவரும் பாதுகாப்பார். மூசா நபி காலத்தில் இப்படி ஒரு வரலாறு நடந்தது. என் சஹாபாக்கள் கூட இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அழுதுகிட்டே ரசூலுல்லாஹ் வராங்க. 35 வயசு அபூ ஹுரைரா, 35 வயசுல ஒரு அனுமானம், உச்சகட்டமான கவலை இருந்துச்சு. மூச்சுதான் கவலையை காட்டுறது, அழுக மாட்டான், கண்ட தண்ணி வராது. ஆனா தேம்பி தேம்பி அபூ ஹுரைரா அழுதுகிட்டே வராங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வந்து அபூ ஹுரைரா அழுதுகிட்டே வரும்போது கேட்கிறாங்க, யா அபூ ஹுரைரா எதுக்காண்டி அழுகுறீங்க நாயகம் கேட்ட பொழுது இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, நாயகமே என்னுடைய தாய் என்ன அடிச்சுட்டாங்க. யார் அடிச்சுட்டாங்க? தாய் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அபூ ஹுரைரா அழுகுறாங்க. என்னுடைய தாய் என்னை அடித்து விட்டாங்க நாயகமே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதோட நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்காண்டி என்ன அடிச்சுட்டாங்க, உங்களுக்காண்டியா? உங்களை ஈமான் கொண்ட நாயகமே அதுக்காண்டி நினைச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? தாய் தானே நாயகம், என்னோட அம்மா தானே அடிக்கிறாங்க, அடி வாங்கிட்ட நாயகம், நீங்க செஞ்சது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஒரு வார்த்தை கேள்வி கேட்பாங்கன்னா, இப்ப சொல்லுங்க அபூ ஹுரைரா, உங்களுக்கு உங்கள் தாய் வேண்டுமா நான் வேண்டுமா? உங்களுக்கு யார் வேணும்? தாய் வேண்டுமா நான் வேண்டுமா என்று கேட்ட பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சற்றும் யோசிக்காமல் சொன்னார்கள், எனக்கு என் ரசூல் தான் வேண்டும். ரசூலுல்லாஹ் நாயகம் நீங்க போதும் நாயகம் என்று சொல்லிவிட்டார்கள். நீங்க போதும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டு ரசூலுல்லாஹ் தொழுக போயிட்டாங்க. அபூ ஹுரைரா தொழுக போயிட்டாங்க. தொழுதுட்டு வெளியே வந்து ரசூலோட சட்டையை பிடிச்சிட்டாங்க. அபூ ஹுரைரா சட்டையை பிடிச்சி கேட்டாங்க, நாயகமே என் தாய் வயசானவ நாயகம், என் தாய்க்கு வயது முடிந்து விட்டது. சரி அபூ ஹுரைரா என்ன வேணும்? என் தாய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் நாயகமே. சரி என்ன வேணும் அபூ ஹுரைரா கேட்கும்போது, எனக்கு என் தாய் வேணும் நாயகம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என் தாய்க்கு முதல்ல நான் வேணும் சொல்லிட்டான். என் தாய்க்கு நான் வேணும் நாயகமே, என் தாய்க்கு பணிவிடை செய்ய நான் வேணும் நாயகமே. நீங்க சொல்றது புரியல அபூ ஹுரைரா, என்ன வேணும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அபூ ஹுரைரா இறுதியாக சொல்கிறார்கள், எனக்கு என் தாய் வேணும் நாயகமே அப்படின்னு சொல்றது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? உங்கள் இரு கரங்களை உயர்த்தி என் தாய் ஈமான் கொள்ளணும்ன்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நாயகமே. ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா சொன்ன வார்த்தை, என் தாய் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நாயகமே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இரு கரங்களை உயர்த்தி அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஈமானை கொடு யா அல்லாஹ் என்று 3 முறை துஆ கேட்டார்கள். ஆனா அபூ ஹுரைரா முதலாவது தடவை கேட்ட உடனே ஓடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே துள்ளி பிடித்து ஓடிவிட்டு தாயை சந்திக்க ஓடுகிறார்கள். இவர்கள் செல்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ சென்று விட்டது, கதவை திறந்து விட்டார்கள். அபூ ஹுரைராவுடைய தாய் அவர்கள் கேட்கிறார்கள், தம்பி உன்னுடைய முஹம்மதை காட்டப்பா, நான் ஈமான் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிந்தித்தது என்ன? நாம் நல்லா இருந்தா பத்தாது, என்னுடன் சேர்ந்து என் தாயும் நல்லா இருக்க வேண்டும், என்னுடன் சேர்ந்து என் தாயும் சுவனத்திற்கு சொல்ல வேண்டும் என்று உபகாரம் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கையில ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்குன்னு சொன்னா நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். என்றைக்காவது என் தாய் இந்த பொருள் சாப்பிட்டு இருக்கிறாரா என்று ஆசைப்பட்டிருக்கோம். என்னை பெற்று வளர்த்த என் தாய் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த பொருளை சாப்பிட்டு இருக்கிறாரா என்று ஆசைப்பட்டிருக்கிறோம். சாப்பிடும் விஷயத்தில் கூட நாம் ஓரபட்சம் காட்டுகிறோம். இரண்டாவதாக தாய்மார்களுக்கு நாம் பெற்றோர்களுக்கு நடந்து கொள்ள வேண்டியது இன்ஃபார்மல் வாரிதை. பெற்றோர்களுக்கு நாம் சிலவினங்களை செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு நாம் சிலவினங்களை செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வருகிறார். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வருகிறார்.
ரசூலுடைய எப்பவுமே கேள்வி பதில் நடக்கும். சஹாபாக்கள் ஏதேனும் ஒரு கேள்வி கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹோட சபையில ஒரு சஹாபி வருகிறார்கள். சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வயதாயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், என் தந்தை என் பொருட்களை அபகரிக்கிறார் ரசூலுல்லாஹ், எப்ப பார்த்தாலும் காசு வாங்கிட்டே இருக்கார் ரசூலுல்லாஹ், எப்ப பார்த்தாலும் காசு கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நாயகமே அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறார்கள். இந்த சஹாபி சொல்லிட்டு போறாங்க. ரசூல் அந்த சஹாபிட்ட சொல்றாங்க, போய் தந்தையை கூட்டிட்டு வாங்க, தந்தையை கூட்டிட்டு வாங்க, என்ன விசாரிப்பான்னு சொன்னாங்க. அந்த சஹாபி போயிட்டாங்க. போன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் நபி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, பெருமானார் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னா. வலைக்கும் சலாம். என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீங்க அந்த மகனுடைய தந்தையை கூட்டி வர சொல்லிருக்கீங்கல்ல, அந்த மகனுடைய தந்தை அவர் யாருக்கும் கேட்காம, அவருடைய கல்விக்கு கூட கேட்காத அளவுக்கு ஒன்று முடங்கிட்டே இருக்காது, அது என்னன்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய்விட்டார்கள். அந்த மகனும் தந்தையும் வருகிறார்கள். தந்தையை பார்த்து பெருமானார் கேட்கிறார்கள், ஏன்பா அவருடைய மகனுடைய காசை வாங்கிட்டே இருக்கியாமே, அவருடைய பொருளாதாரத்தை நீ செலவழிச்சுட்டே இருக்கியாமே கேட்கும் பொழுது தந்தை சொன்னாராம், நாயகமே அவருடைய காசை வாங்கி நான் யாருக்கு செலவு செய்ய போறேன், அவருடைய காசை வாங்கி நான் யாருக்கு செலவு செய்ய போறேன், அவருடைய குப்பிமார்களுக்கும் அவருடைய மாமாமார்களுக்கும் அவருடைய சிச்சாமார்களுக்கும் தானே செலவு செய்கிறேன் நாயகமே. அதாவது தந்தையோட சகோதர சகோதரிகள், தந்தையுடைய சகோதர சகோதரிகள் நான் இங்க செலவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, நீ ஏதோ முடக்கிட்டே இருக்கியாமேப்பா, ஏதோ குழப்பிட்டே இருக்கியாமேப்பா, அது என்ன அப்படின்னு கேட்கும் போது, என் கல்விக்கு கூட கேட்காத விஷயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, இது என்னை இன்னும் ஆச்சரியம் கூட்டியது என்று சொல்லி அழகான ஒரு கவிதையை சொல்லி காட்டினார். என்ன ஒரு கவிதை தெரியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக எழுதினார். ஏராளமான வசனங்கள் உள்ளடக்கிய, ஏராளமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு கவிதை. நீ பிறந்த போது நான் ஆனந்தத்தில் மூழ்கி விட்டேன், நீ பிறந்த போது நான் உச்சக்கட்ட ஆனந்தத்தில் மூழ்கி விட்டு, நீ நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது பார்ப்பவர்களெல்லாம் எனக்கு நோய் வந்து விட்டதோ என்று அஞ்சனார்கள். எத்தனையோ தடவை நீ நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இறைவனிடத்தில், இறைவா எனக்கு மௌத்தை கொடுத்து விட என்று பயந்து கேட்டிருக்கிறேன். எனக்கு செலவு செய்ய நீ பயப்படுகிறாயா, எனக்கு செலவு செய்ய நீ பயப்படுகிறாயா, என் மரணமோ சமீபத்தில் இருக்கிறது, எத்தனை நாட்கள் நீ செலவு செய்ய போகிறாய், தந்தையாக என்னை நடத்தாவிட்டாலும் அண்டை வீட்டிற்காரனாக என்னை பார்க்கலாமே. ஒரு தந்தை மகனுக்காக வேண்டி எழுதின கவிதை. என்னை தந்தையாக பார்க்காவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரனாக இதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி, இதுதான் நாயகமே நான் குழம்பிக்கொண்டே இருந்தேன்னு சொல்லி தந்தையுடைய உச்சகட்ட வழிய, தந்தை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார் என்ற வழிய பெருமானாருக்கு அந்த தந்தை சொல்கிறார். ரசூலுல்லாஹ் மகனை கூட்ட சொன்னார்களா, அந்த மாடு கல்வி அபி, நீயே ஒரு பொருளும் ஒரு தந்தைக்குரிய, அந்த மாடு கல்வி அபி, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன் தந்தைக்குரியது. ஒரு தகப்பன் மட்டும்தான் பிள்ளையுடைய பொருளாதாரத்தை, பிள்ளை சம்பாதித்த காசை பாய்க்கிறது கேட்காம எடுக்க முடியும். எவ்வளவுதான் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருந்தாலும் தகப்பனுக்கு கொடுத்திருக்க வேண்டும். பிள்ளைகள் தகப்பனை உச்சகட்டத்தில் வைத்து பார்க்க வேண்டும். ஒரு சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய தகப்பன், சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை பிள்ளையை பார்த்து கேட்கிறார். ஒரு பறவை பார்த்து, தம்பி அது என்னப்பா? பிள்ளை முதலாவது சொல்கிறார், அது பறவை. இரண்டாவது தடவை தகப்பன் கேட்கிறார், தம்பி அது என்னப்பா? அது பறவை என்று சொல்லி காட்டுகிறார். மூன்றாவது தடவை கேட்கிறார், அது பறவை என்று சொல்கிறார். நாலாவது தடவை கேட்கும் போது பிள்ளை சொல்லிடலாம், இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, வயசாயிருச்சு, மறதி வந்துருச்சு, நம்மகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி தகப்பனை திட்டி விட்டார். தகப்பனை திட்டி விட்டார். ஆனா தகப்பன் அப்ப சொன்னாரா, இதே மாதிரிதான் பண்ணி சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு பறவையை பார்த்து கேட்டுக்கொண்டே இருப்பாய். நான் 3 தடவை கேட்டேன், நீ 1 தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 1000 தடவை கேட்டாலும் நான் பறவை பறவை என்று சொல்லிக் கொடுத்தே இருந்தேன். இதுதான் தகப்பன் பொறுப்பு. தாய்மார்கள் பிள்ளைகளை இடுப்புல வச்சு சுமப்பாங்க. காரணம் என்ன?
நம்ம பார்க்கறத நம்ம பிள்ளையும் பார்க்கணும்னு சொல்லி தந்தை மட்டும்தான் பிள்ளைய தோல்ல வச்சு சுமப்பாங்க. காரணம், நான் பார்க்கறதுனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்று. தந்தையின் உச்சகட்ட பிரியம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மீது இருந்தது. ஆனால் இந்த பிள்ளைகள் தந்தைகளுக்கு கொடுப்பதற்கு யோசிக்கிறோம், தந்தைக்கு செலவழிப்பதற்கு யோசிக்கிறோம், தந்தைக்கு வாரி வணங்குவதற்கு யோசிக்கிறோம். நாம் எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்கு ஆடை அணிகிறோம், நம்ம பிள்ளைக்கு நம்ம மனைவிக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமே தவிர நம் தகப்பனுக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இருக்கின்ற தகப்பனை நாம் உச்சகட்டத்தில் வைத்து பார்க்க வேண்டும். அவர் இடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். அடிக்கடி காட்ட ஒரு சஹாபி பெண்கள் வந்து சொல்லலாம், அடியே என் பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னை தாங்கினா, கல்யாணம் முடிஞ்சிச்சு என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாடி, எனக்கு வீட்டுல இடம் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்றோமே. அறிவின் கழிவுலம் அதிர்வுடன் சொன்னா ஒரே ஒரு வார்த்தை, அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொன்னார்கள், உன் தாய் வயிற்றில் இடம் கொடுத்தால் நீ அவள் வீட்டுக்கு இடம் கொடுக்க மறுக்கிறாய். உன் தாய் உன் வயிற்றில் அவள் வயிற்றில் இடம் கொடுத்தால் நீ உன் வீட்டில் இடம் கொடுக்க மறுக்கிறாயா என்று அருகில் சொன்ன ஒரு வார்த்தை அவர்கள் உள்ளத்தை தட்டியது. யாரை முடியும்? ஒரு தாய் 10 மாசம் சுமக்கிற ஒரு பிள்ளையை நாம் பலகீனமாக இருந்த போது நம்மை பார்த்தால், நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது பார்த்தால், இறைவனுக்கு அடுத்து பல கோடி தடவை அல்லாஹ் மட்டும்தான் நம்ம மன்னிக்க முடியும். இறைவனுக்கு அடுத்து பல கோடி தடவை மன்னிக்கக்கூடிய ஒரு ஆள் நம்ம தாய்மார்கள் மட்டும்தான். என்ன தப்பும் அந்த இருக்கும் நம்மளை மன்னிச்சிடும். சாதாரணமா மலையில நனைஞ்சிட்டு வந்தோம்னு சொன்னா தந்தை என்ன சொல்லுவாரு? மழை பெய்யுது தெரியுது, கொஞ்சம் நின்று வர வேண்டியதானே. சகோதரன் ஏடா நனைஞ்சிட்டு வரணும்னு சொல்லி விளையாட்டு வரியா? சகோதரி மழை பெய்யுது, ட்ரெஸ் எல்லாம் வேறதான் மாத்த வேண்டியது. ஆனா தன் தாய் மட்டும்தான் சொல்லுவாங்க, என் பிள்ளை வெளியே போறதே மழை பெய்யுது. எல்லாரும் மழையை திட்டுவாங்க, எல்லாரும் பிள்ளையை திட்டுவார்கள், தாய் மட்டும்தான் மழையை திட்டுவாங்க. இதுதான் தாயுடைய பாசம். இன்னைக்கு நம்ம தாய்மார்களை எப்படின்னா பார்த்துக்கிறோம், நம் உறவுகளை எப்படி வைத்திருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உறவுகளை அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒரு அண்ணனும் தம்பியும் மறுமை நாள் அல்லாட்ட வருவாங்களாம். அண்ணனும் தம்பியும் மறுமை நாள் அல்லாட்ட வருவாங்களாம். அல்லாஹ் அண்ணனை பார்த்து கேட்பானா? அல்லாஹ் அண்ணனை பார்த்து கேட்பானா, என்னப்பா ஒரு தம்பி உலகத்துல உனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது அண்ணனுக்கார தம்பிகிட்ட சொல்லுவானா, இறைவா என் தம்பி உலகத்துல இருக்கும் போது 10,000 கொடு, 15,000 கொடு, 20,000 கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டே இருந்தான். ஒரு தடவை கூட அவன் திருப்பி கொடுக்கவே இல்லை. அதுக்கு நம்ம என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது அவன்கிட்ட இப்ப காசு பணத்தை வாங்க முடியாது, மறுமையில காசு பணத்தை வாங்க முடியாது, அவனுடைய நன்மைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு யார் சொல்லுவாங்க? அண்ணன் வந்து தம்பியை பார்த்து சொல்லுவாங்க, ரசூல்லா இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது தேம்பி அழுதாங்க. ரசூல்லா இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது தேம்பி அழுவாங்க. அழுதுகிட்டே சொல்லுவாங்க, என் உம்மத்தில் அண்ணன் தம்பியுடைய நன்மையை பறிக்கும் அண்ணன் இருக்கிறானே, என் உம்மத்துல தம்பியுடைய நன்மையை பறிக்கும் அண்ணன் இருக்கிறானே சொல்லி தேம்பி அழுவானா. அதோட சொல்லுவானா, அல்லாஹ் சொல்லுவானா, உன் தம்பி நன்மையே செய்யலையப்பா, உன் தம்பி நன்மையே செய்யலையப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அண்ணன்காரன் சொல்லுவானா, ஏவா அப்ப நான் செஞ்ச பாவத்தெல்லாம் தம்பிட்ட கொடுத்தேன். எப்படி சொல்லுவானா, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் தம்பிட்ட கொடுத்தேன் தேவா அப்படின்னு சொல்லும் போது அண்ணனை பார்த்து சொல்லுவானா, இந்த சோனத்தை போய் சுத்தி பார்த்துக்கலாம். அண்ணன்கார போய் சொல்றதை பார்க்க போனா வைடூரியம் மாளிகை கண்ணை 70,000க்கும் மேற்பட்ட கதவுகள், கை சிரித்து போயிட்டு, உடல் சிரித்து போயிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, யார் இதுக்கு உடமையான இதை யார் சொந்தமாக்க போறான் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, லா யம்லிகு சித்திகி, இதை சித்திகிகளுக்கு கொடுக்கல, லா யம்லிகு ஷுஹதாக்களுக்கு கொடுக்கல, லா யம்லிகு ஷாலிஹீன், இதை சாலிஹீனுக்கு கொடுக்கல. அன்னைக்கான அல்லாஹ்வை பார்த்து கேட்பான், யா அல்லாஹ் இதை யாருக்கு கொடுக்க போகிறாய் என்று கேட்கும் பொழுது இறைவன் சொல்லுவானா, இதை நான் உனக்கு தான் தரலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த
அண்ணன் தம்பியுடைய உறவை எப்படி வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம அண்ணன் தம்பினா எப்படி இருக்கும்? நம்ம அண்ணன் தம்பி எப்படி இருக்கும்? சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை, பத்திரிகைக்கு பேர் போடலன்னு சொல்லி சண்டை, அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிடலன்னு சண்டை. அண்ணன் என்பவன் தகப்பன் இல்லாத இடத்தில் நிரப்பக்கூடியவன். அண்ணன் என்பவன் தகப்பன் இல்லாத இடத்தை நிரப்பக்கூடியவன், குடும்ப தலைவனாக பொறுப்பேற்கக்கூடியவன். அண்ணன் குடும்பத்தை எப்படி எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். தகப்பன் வீட்டு போட கடன்களை நிறைவேற்ற வேண்டும், அத்துணை கடமைகளில் பங்கேற்க வேண்டும். இன்னைக்கு எப்படி கேட்டுருக்குன்னா, அத்தா வபாத்தாயிட்டாரு, நான் மட்டும் தான் எல்லா கடன் நிறைவேற்றணுமா? என் தம்பிக்கார இருக்கானே, தங்கச்சிக்கார இருக்கிய, இதெல்லாம் என்ன ஒரு கேள்வி? அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் செய்த எழுதி பார்த்தோம் என்று சொன்னார், கண்களில் நீர் பொங்கும். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தன் தந்தை மரண தருவாயில் இருக்கிறார்கள், தன் தந்தை மரண தருவாயில் இருக்கிறார்கள், கதறி அழுகிறார்கள். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்கிறார்கள், மகனே, நான் ஒரு 21 லட்சம் திர்ஹம் கடனாளியாக இருக்கிறேன் மகனே. 21 லட்சம் சொன்னா நம்ம கணக்கு என்ன சொன்னா சுமார் 5-6 கோடி 5-6 கோடி கடன்ல இருக்கு. அதை கட்டி நான் அடைச்சிடலையாப்பா அப்படின்னு கேட்டேன். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு சட்டம் யோசிக்காம உடனே சொன்னாங்களா, மரண தருவாயில் இருக்கிற தந்தை எப்படி இருக்காம படுக்கையே இருக்காம, அப்ப கூப்பிட்டு பிள்ளையை கூப்பிட்டு சொல்றாங்க, 21 லட்சம் திர்ஹம் நான் கடனாளியாக இருக்கேன், கிட்டத்தட்ட 5-6 கோடி நான் கடன்ல இருக்கேன், என் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலையாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு உடனே சொன்னாங்க, நான் கடன் எல்லாத்தையும் அடைச்சிருந்தேன் தந்தையே, பாப்பா நான் உங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் பாப்பா. அதே நம்மகிட்ட சொன்னா கேட்காத மாதிரி, என்ன பாப்பா சொன்னீங்க அடைச்சு வாட்டி கேட்கறது. நம்ம தந்தை படுத்த படுக்கையில் இருக்கும் போது ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னா காது கேட்காத மாதிரி என்ன பாப்பா சொன்னீங்கன்னு சொல்லி பல தடவை கேட்போமே தவிர அந்த கடனை அடைக்கிறோம் என்று நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு 6-7 கோடி 21 லட்சம் தீனார்களை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு நான் கடன் பொறுப்பேற்றுகிறேன் தந்தையே என்று சொல்லிவிட்டார்கள். அதுக்கப்புறம் சுபைர் ரலியல்லாஹு அவருடைய தந்தை சொல்கிறார்கள், ஒரு சில நபர்களுக்கு நான் இவ்வளவு கொடுப்பேன் இருக்கேன்ப்பா, அதெல்லாம் கொடுத்துருவியாப்பா அப்படின்னு சொன்னோடனே அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு உடனே சொன்னாங்க, நான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன், நான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறேன், வேற ஏதாவது உபதேசம் செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது உன் கூட பிறந்தவங்கள கைவிட்டாரப்பா. யார் கூட பிறந்தவங்க? அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு கூட பிறந்தவங்க. எத்தனை பேர் தெரியுமா? 9 ஆண் பிள்ளைகள் 9 பெண் பிள்ளைகள், 18 பேர். 9 ஆண் பிள்ளைகள் 9 பெண் பிள்ளைகள், 18 பேர் கூட பிறந்தவங்க. ஆனா கடனை ஏத்திக்க சொல்ற யாரு? அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு பார்த்தா சொல்றாங்க, தந்தை நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், அவங்க யாரையுமே கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு தந்தையுடைய வஃபாத்துக்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து வந்தார்கள். அரஃபாவுடைய மைதானத்துக்கு சொன்னார்களா, யாராவது என் தந்தைக்கு கடன் பட்டிருக்கீங்களா, யாராவது என் தந்தைக்கு கடன் பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்ன 21 லட்சம் தீனார்களை கடன் அடைத்து விட்டார்கள். தந்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்களோ எல்லாத்துக்குமே 5 லட்சம் தீனார்களை கொடுத்தாங்க. 5 லட்சம் தீனார்களை கொடுத்து விட்டு அவங்க கூட பிறந்த 9 ஆண் பிள்ளைகளுக்கு 10 லட்சம் தீனார்கள், 9 பெண் பிள்ளைகளுக்கு 5 லட்சம் தீனார்களை கொடுத்து விட்டு தந்தையுடைய அத்துணை நியாத்துகளை கபலாக்கி விட்டு ஒண்ணுமே இல்லாம வீட்டிற்கு நுழைந்து சொன்னார்களா, என் தந்தை என்னை பொருந்திக் கொள்வார், என் ரப்பு என்னை பொருந்திக் கொள்வார் என்று. இன்று எத்தனை நபர்கள் தந்தை விட்டு போன கடனில் பங்கு பெறுகிறோம்? அதில் போட்டி போடாம என் தம்பி மட்டும் தான் செய்வானா, நான் செய்யக்கூடாது, ஏன் நான் மட்டும் தான் செய்யுமா, என் தம்பி செய்யக்கூடாதா, என் சகோதரி செய்யக்கூடாதா? சஹாபாக்கள் வாழ்க்கை முழுவதும் பெற்றோர்களை நினைத்து வாழ்ந்தார்கள், பெற்றோர்கள் நேசித்ததில் வாழ்ந்தார்கள். பெற்றோர்கள் இல்லாத பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டார்கள், இல்லாத பெற்றோர்களுக்காக ஹஜ்ஜி செய்தார்கள், இல்லாத பெற்றோர்களுக்காக சதகா செய்தார்கள். எங்கெங்கெல்லாம் வறட்சி ஏற்பட்டதோ இல்லாத பெற்றோர்களுக்காக தண்ணீர் சதகா செய்தார்கள். இன்று நாம் இறந்த பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்ம விட்டு மௌத்தா போயிட்டாங்கன்னா 40 நாள் ஃபாத்தியா ஓதுறத முடிச்சு, அதோட பெற்றோர்கள் மறந்து விடுறோம். ஹயாத்தா இருக்கும் பொழுது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அல்லவா? ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வருகிறார்கள், நாயகமே, என் தாய, என் வயது முடியாத தாய தோள்ல தூக்கி வச்சு
வச்சு நான் ஹஜ் செய்து விட்டேன் நாயகமே, தோளை தூக்கி வச்சு நான் ஹஜ் செய்து விட்டேன், நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் பரிபூர்ணமாக முடிந்து விட்டதா நாயகமே என்று கேட்ட பொழுது அந்த சஹாபியை பார்த்து நாயகம் சொன்னார்களா, நீ அவனை தோல்ல தூக்கி ஹஜ் செஞ்ச, ஆனா அவங்க உன்னை வைக்கும் போது என்ற ஒரு சத்தம் விட்டார்கள். உன்னை வயிற்றிலிருந்து அவங்க வெளியே கொண்டு வரும்போது என்ற ஒரு சத்தம் விட்டார்கள். அந்த சத்தத்திற்குள்ள நீ ஹஜ் செய்திருக்கிறார்கள். அதை விட உயர்ந்ததாக வைத்திருக்கிறான். பெற்றோர்களுக்கு உபகாரத்தை, உறவுகளுக்கு உபகாரத்தை. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயம் தான். அக்கா தங்கச்சிட்ட பேசுறது இல்ல, அண்ணன் தம்பிட்ட பேசுறது இல்ல, உச்சகட்டமா போயிருச்சு. குடும்பத்துக்குள்ள மருமக கணவனுடைய மாமியார பார்க்கறது இல்லை, மருமக கணவனுடைய தாய் தந்தையை பார்ப்பதல்ல, மருமையன் மனைவியுடைய தாய் தந்தையை பார்ப்பது. அன்பிற்குரிய சிந்தித்து பார்க்க வேண்டும். இரவு 2 நபர்களுக்கும் சரியாக உபகாரம் செய்ய வேண்டும், சரியாக பணிகளை செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையில் நம் பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு உபகாரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு உச்சத்தை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். உலகத்திலேயே மிகவும் கடுமையான படைப்பு கவலை. அந்த கவலையை நம் பெற்றோர்களுக்கு கொடுத்திருப்பது. என்னடா உலகத்திலேயே ரொம்ப கடுமையான படைப்பு மழைதானே? சொல்றாங்க உலகத்துல ரொம்ப கடுமையான படைப்பு அல்லாஹ் படைத்தது ரொம்ப கனமானது, ரொம்ப கடுமையானது கவலையை. அந்த கவலையை நாம் பெற்றோர்களுக்கு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அலியை பார்த்து, உலகத்துல ரொம்ப கடுமையானது மழைதான், மழைதான ரொம்ப பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்னு சொல்லும் போது அலிரலியல்லாஹு சொன்னாங்கன்னா, மழையை இரும்பு உடைத்து விடும், இரும்பை நெருப்பு உருக்கி விடும், நெருப்பை தண்ணீர் அணைத்து விடும், தண்ணீரை மேகம் சூழ்ந்து விடும், காற்று மேகத்தை கிழித்து விடும், காற்று மேகத்தை கிழித்து விடும், மனிதன் காற்றை அடைத்து விடுவான், மனிதனை போதை உடைத்துவிடும், போதையை தூக்கம் உயர்த்தி விடும், கவலை தூக்கத்தை உயர்த்தி விடும். ஒரு மனிதனுக்கு கவலை வந்துருச்சுன்னு சொன்னா அவனால் தூங்க முடியாது. ஒரு மனிதனுக்கு கவலை வந்துருச்சுன்னு சொன்னா உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான பிரம்மாண்டமான படைப்பு, உயர்ந்த படைப்பு கவலை. அந்த கவலையை நம் பெற்றோர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. ஹயாத்தா இருக்கின்ற பெற்றோர்களை நாம் உயிருக்கும் மேலாக நேசிக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற அத்துணை கடமைகளையும் கரெக்டா செஞ்சணும். அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அத்துணை பணிவிடைகள் செய்துவிட வேண்டும். மறைந்த நம் பெற்றோர்களுக்கு அவர்கள் பேரால நாம் என்ன சதகா செய்ய முடியுமோ, அவங்க பேரால நம்ம என்ன பாவம் பண்ணி கேட்க முடியுமோ, நமக்கு ஏதேனும் பொருளாதாரங்கள் இருந்தால் அவர்கள் பெயரால் ஒரு ஹஜ்ஜிகளை கூட செஞ்சுவிடும். உறவுகளை நேசித்து வாழ வேண்டும். உறவுகளுடன் நாம் இணைத்து வாழ்கிற போதுதான் அல்லாஹ் அவனுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்துகிறார். நாம் எப்பொழுதுதான் உறவுகளை துண்டித்து வருகிறோமோ, நம் உறவுகள் வேண்டாம் வேண்டாம் என்று செல்கிறோமோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்மை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறார் என்று சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் வருவாங்க, நாயகமே எனக்கு இத்தனை சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், எனக்கு இத்தனை உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் நெருங்கி வாழ வேண்டும் என்று அவர்கள் என்னை முகம் சிரித்து முகம் திருப்பிட்டு போனாலும் நான் போய் அவன்கிட்ட பேசுறேன். நாயகமே அவங்க முகத்தை எத்தனை வாட்டி திருப்பிட்டு போனாலும் நான் போய் அவங்கள்ட்ட பேசுறேன். நாயகமே அவங்கள்ட்ட நான் பல முறை போயிட்டேன், இருந்தாலும் அவங்க என்ன பேசுறது நாயகம்னு சொன்னாங்க. அப்ப நாயகம் அந்த சஹாபாக்கள் பார்த்து சொன்னாங்கன்னா, நீங்கள் செய்தது நல்லது, அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை தருவோம். அவங்களுக்கு என்ன தருவான்? சுவனத்தை தருவான். அப்ப நம்ம போய் பேசுறோம், அவங்க நம்மகிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நாம் திருப்பி திருப்பி போய் பேசுறதுனால நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தந்து கொண்டே இருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய பிறநாளை நாம் உறவுகளுடன், நாம் நேசித்த பெற்றோர்களுடன், நாம் உறவினர்களுடன் வாழ்க்கையை முழுவதும் ஒட்டி வாழி அல்லாஹ் தஆலாவை அடையக்கூடிய கூட்டத்தார் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. நாம் நினைத்த அத்துணை நியாத்துகளையும் அல்லாஹ் தஆலா உறவுகளின் மூலமாக கபூலாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.